தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேர்தல்களில் சமீப காலமாக கதாநாயகன், கதாநாயகி அப்படிங்கிற இடத்தை பிடிக்கிறது ஒவ்வொரு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை தான். அந்த வகையில் அதிமுக ஃப்ரிட்ஜு, 10,000 ரூபாய் பணம் அப்படின்னு தேர்தலுக்கு பிறகாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. விஜயுடைய தேர்தல் அறிக்கை ஊழலை ஒழிப்போம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அப்படிங்கிற நிறைய விஷயம். ஆ இதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் 8,000 ரூபாய்க்கான கூப்பன், மகளிர் உரிமை தொகை 2,000 உயர்த்தப்படும் அப்படிங்கிற வரிசை நீண்டு கொண்டே போகிறது. இன்னும் 30 தலைப்புகளின் கீழ் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை திமுக அளித்திருக்கிறது. இதெல்லாம் எதை மையப்படுத்தி, எதனால் இந்த போட்டி அதிகமாகி கொண்டிருக்கு? வாக்குறுதிகள் போட்டி, அது தான் நம்ம இன்று விவாதிக்க இருக்கிறோம். 8,000 ரூபாய் கூப்பன், முடியாத இலவச லிஸ்ட், பீதியில் இருக்கா திமுக என்ற விவாதத்தில் நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, மூத்த பத்திரிகையாளர் ராகவன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ராகவன் சார், ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்புகள், வாக்குறுதி லிஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல்னு வந்துட்டாலே எல்லா கட்சியும் என்ன பண்றாங்க, வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. அது ஆட்சி செய்த 5 ஆண்டு காலத்தில் 4.25 வருஷம் வரைக்கும் தங்கள் மனம் போன போக்குல நிர்வாகம் பண்ணிட்டு, எலெக்ஷன் வருதுன்னு உடனே மாறி மாறி இலவசங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் அறிவிக்கிறாங்க. ஒரிஜினலா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்க வழக்கமா என்ன, கல்வி, விவசாயம், மாணவர்கள், பெண்களுக்குன்னு சில திட்டங்கள்லாம் வச்சு செயல்படுத்துவாங்க. அது இப்ப அந்த மாதிரி செயல்படுத்த திட்டத்தையே தான் இப்போ வந்து ஏதோ பெரிய தேர்தல் வாக்குறுதி மாதிரி கொடுக்குறாங்க. இதுல வந்து அதிமுக, திமுக எந்த கட்சியும் விதிவிலக்கா இல்ல. இதுவரை கிட்டத்தட்ட 2 கட்சிகளுமே 30 ஆண்டுகள் ஆண்டு வந்தா கூட, இப்ப சமீப காலங்களா, அதாவது குறிப்பாக ஒரு 20 வருஷமா என்னன்னா, இந்த இலவசங்கள் தேர்தல் அறிவிக்கிறது, இலவசங்கள் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன ஒரு காரணம், அதாவது இலவசங்களை வந்து ஒரு டைம் பிரதமர் மோடி ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பலத்த கண்டனம் தெரிவிச்சாரு. ஆனா இன்னைக்கு வந்து பாஜகவே அது போன்ற ஒரு இலவசங்களை அறிவித்துதான் ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல கொஞ்சம் இது அதிகமா இருக்குதா சார்? தமிழ்நாட்டுல இந்த இலவச அறிவிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கா? தமிழ்நாட்டுல தான் இருக்கு அதிகமா. ஏன்னாக்க அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து இந்த இலவசம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து அத இலவசம் சொல்லல, மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. இப்ப அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், பரஸ்பரம் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்ப அதிமுகல வந்து ஆண்களுக்கு இலவச பயணம், குடும்ப அரிசிக்கு அட்டைதாரருக்கு ஃப்ரிட்ஜ், மகளிருக்கு 2,000, அப்புறம் 5 லட்சம் பேர் மகளிருக்கு ஸ்கூட்டர் வாங்க மானியம் 25,000 அப்படின்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. அதே போல குடும்பத்துக்கு 10,000 அப்படின்னு சொல்றாங்க. எந்த கணக்குல இதை கொடுக்க போறாங்கங்கிறதுதான் இப்ப அதை பத்தி ஒன்றும் வெளிப்படல, வெறும் அறிக்கையை மட்டும் சொல்றாங்க. அதே நேரத்துல திமுக என்ன சொல்லியிருக்காங்க, இல்லத்தரசிகளுக்கு ரூ 8,000 கூப்பன், மகளிர் உரிமை தொகை அப்படியே ரெட்டிப்பாகிறது, 1000 வந்து இப்ப 2,000 ஆகுது. காலை உணவு திட்டம் வந்து 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படுகிறது. அதே போல 35 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. விவசாயிகளுக்கு வந்து மின்மீட்டர் பொருத்தாத பம்பு செட் கொடுக்க போறோம்லாம் சொல்றாங்க. சில இதுல சில நல்ல விஷயங்களும் இருக்கு, இதுல சில அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கு. இப்ப நல்ல விஷயங்கள்லாம் இப்ப 8,000 ரூபாய் கூப்பன் கொடுப்பேன்னு சொல்றதுல அவங்க ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் கொடுக்க போறது இல்ல,
வருமான வரி கட்டாத குடும்பங்களை சேர்ந்த இல்லத்தரசிகள் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது எத்தனை பேருக்கு கிடைக்குங்கிறது ரொம்ப அது ரொம்ப இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இல்ல ஒண்ணுல அரிசி கார்டு கொடுக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொன்னாக்க ஒரு 2 கோடி பேராவது பயனடைவாங்க. இப்ப ம். இந்த வருமான வரி கட்டாத இல்லத்தரசிகள்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே வருமான வரி கட்டுவாங்க. அதனால ரொம்ப பயனடைவோர் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ம். அதே மாதிரி ஆனா அரிசி இல்ல இந்த அரிசி போட்டி பட்டை ஒவ்வொரு ஆண்டும் எல்லாருக்கும் சார் பிரிச்சு கொடுப்போம்னு ஏடிஎம்கே சொல்லுது. சார் அதாவது இதுக்கு முன்னாடி வலிமையான ஜெயலலிதா இருந்தாங்க. கருணாநிதி க அதிகப்படியான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. கருணாநிதிக்கு எதிராக ஜெயலலிதா வாக்குறுதி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ ஸ்டாலின் நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற போது எதிரணியில கூட்டணி வலிமையா இல்லை, எடப்பாடி பழனிசாமி வலிமையா இல்லை அப்படிங்கும்போது ஏன் இவ்வளவு அறிவிப்புகளையும் இலவசங்களையும் அள்ளி கொடுக்கணும்? மைக்ரோவேவ் வாங்குறதுக்கு காசு. அதாவது எப்படின்னா மக்களுமே அரசிடமிருந்து இலவசங்களை எதிர்பார்க்க தொடங்கி விட்டாங்க. அதுவும் ஒரு ரீசன். அதே நேரத்துல இப்ப அதிமுக என்ன பண்ணாங்க, இந்த முறை எப்போதும் இல்லாத வழக்கு. இல்ல நான் என்னுடைய கேள்வி சார் ராகவன் சார், அதிமுக அவங்க கூட நாங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு வைக்கல. ஆனா திமுக நாங்கள் மிக பலமான ஒரு கூட்டணியோட இருக்கிறோம், நாங்கள் தான் வெற்றி, 200க்கு மேல் தொகுதிகளில் நாங்க தான் வெற்றி, அப்படி எதிரணி எல்லாம் பிளந்திருக்கு, கூட்டணி வலிமையா இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல இல்ல அதாவது கூட்டணி வலிமையா இருக்கு. மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். 200 இடங்களுக்கு மேல் பிடிப்போம்லாம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இப்ப எதிர்க்கட்சிங்கிற முறையில அதிமுகவுக்கு இந்த தேர்தல் ஒரு சவால் நிறைந்த தேர்தல். ஏன்னாக்க இப்ப 2021 தோல்விக்கு அப்புறம் இப்ப ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதனால அவங்க தேர்தல் வாக்குறுதியை அளிக்கிறாங்க. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டா தேர்தலுக்கு முன்கூட்டியே அவர் அறிவிச்சிட்டாரு. அதனால இப்ப என்னன்னாக்க, அந்த எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, அவங்க சொன்ன மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியில ஒரு படி மேலே போய் நம்ம ஏதாவது செய்யணும். ம். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அது ஒரு அ எச்சரிக்கை உணர்வோடு மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற பாதுகாப்பு உணர்வோடு கூட தயாரிச்சிருக்கலாம். அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 8000 கூப்பன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கு, திமுகவுக்கு இங்க ஒரு அச்சம் இருக்கு, நம்ம இலவசங்கள் அறிவிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் நம்மளை கைவிட்டுருவாங்கன்னு. இல்ல அதான் நான் சொல்றேனே, மக்கள் ஒரு அரசு என்ன தேர்தல் வந்து விட்டாலே அரசு என்ன செய்யும் என்று எதிர்பார்க்க தொடங்கி விட்டாங்க. இல்ல அதை யார் உருவாக்குனாங்க? தமிழ்நாட்டுல அதை அதிகமா உருவாக்கியது யாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல முதல்ல சார் ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன். ராகவன் சார், ராகவன் சார், ராகவன் சார், முதல்ல ஆரம்பிச்சது யாரு? அது எனக்கு தெரிஞ்சு கலைஞர் தான். தொலைக்காட்சி பெட்டி கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சாரு. அடுத்து இந்த அம்மா வேற ஏதோ அறிவிச்சா மிக்ஸி கிரைண்டர்னு ஆரம்பிச்சாங்க. இப்படி அது ஒண்ணுன்னு ஆரம்பிச்சாங்க. அது இப்ப இலவசங்கள் இப்ப பல வகையா தொடர்ந்துட்டு மகளிர் உரிமை தொகை. நன்றி நன்றி சார். பாக்கி சார், இந்த இலவசங்கள் அப்படிங்கிறோடைய நம்பர்ஸ் கடந்த ஆண்டு வாக்குறுதிகளிலேயே பல நிறைவேற்றவில்லை. அன்புமணி போன்றவர்களாம் 80% நிறைவேற்றவில்லை. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டிக் பண்ணி சொன்னாங்க. பட் இந்த முறையும் ஒரு 500 வாக்குறுதி 30 தலைப்புகளின் கீழ் எப்படி மக்கள் நம்புவாங்க? மக்கள் நம்புகிறாரா இல்லையாங்கிறது தேர்தலில் தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க, நான் அறிஞர் அண்ணாவே இந்த தேர்தல் வாக்குறுதி சொன்னார் என்பதை மறக்கப்படும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் திமுகவின் எழுச்சிக்கு காரணம் என்பதில் மாற்றுக்கிறது இல்லையே. ஆனால் அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நேரு உறுதிமொழி கொடுத்தார். லால்பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி காலத்திலேயே வந்தாச்சு இருமொழி கொள்கைங்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. ஆனால் அப்போது அரிசி தட்டுப்பாடு மிகப்பெரிய தலைவிரிச்சு ஆடியது, நல்லா தெரியும். அதுக்காக ₹1க்கு 3 படி என்று சொன்னவர், வாக்குறுதி கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. ஆனால் அவர் களத்துக்கு ஆட்சிக்கு வந்த உடனே யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். ₹1 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னார். எனக்கு நான் சிறுவயனாக இருந்தபோது 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன், 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அண்ணா அவர்கள் நங்கநல்லூர் பரங்கிமலை தொகுதி புரட்சி நடிகருடைய தொகுதிக்கு போட்டார். ரேஷன் கடையில் ஒரு அடையாளமாக போட்டார், ₹1க்கு 1 படி அரிசி.
நம்ம அதோடு நகர்ந்துருவோம். தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறத காரணமே ஓட்டு தான் நோக்கம். மக்களுக்கு ஏதோ கொடுக்குறாங்க, ஜாலியாக வாங்கிக்கலாம், பணம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இயல்பாக மக்களுக்கு சிந்திக்கிற எண்ணம் வந்தாலோ இல்லை ஓட்டு போடும்போது எந்த சின்னத்தினால ஆட்கொள்ளப்படுகிறார்களோ, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார்களோ, அதனுடைய இதுதான் பெரும்பாலும். ரொம்ப ஒரு குறைந்தபட்சம் எந்த கட்சி ஆசை, எம்ஜிஆர் தாங்க அப்படிம்பாங்க, ரெட்டையில தான்பாங்க, இல்லை உதயசூரியன்பாங்க. அது ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சூப்பர் ஸ்டாருங்கிறாரு. ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, இது கதாநாயகன் அப்படிங்கிறார். என்னை பொறுத்தவரை எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் காமெடியன் தான், இதான் நகைச்சுவை கருத்து. என்னன்னா நீங்கள் எது வேணால் கொடுங்க, ஆனால் எந்த அரசியல் கட்சியாவது அனைவருக்கும் இலவச கல்வி சொல்கிறாங்களா? அனைவருக்கும் தனியார் மருத்துவமனையில் உட்பட எல்லா இடங்களிலும் இலவச மருத்துவ சிகிச்சை ஏழைகளுக்கு உட்பட யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நடத்துறது இவங்க தான். சாராய கடைகள் உட்பட, சாராய வியாபாரம் கூடாது, அதனால் நான் அதை தவிர்க்கிறேன். இந்த இலவச கல்வி, இலவச மருத்துவம் அப்படி எந்த சொல்கிறாங்க, ஸ்கூலில் சோறு போடுறேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி வீசுறது, நண்பர் ராகவன் சொன்ன மாதிரி அள்ளி வீசுறது, அது அட்ராக்ட் பண்ணுது. இவங்க சொன்னாங்கன்னா ஒரு படி மேலே அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொன்னாங்கன்னா இவங்க ஒரு படி மேலே சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று, கடந்த முறை 505 வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு அதில் 13 விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கிறது அரசாங்கம். விடியல் ஆவணம்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு ஆவணம் வெளியிட்டிருக்கார், அதில் குறிப்பிட்டிருக்கார். நீங்கள் புதுசாக வாக்குறுதியை தர வேணாமா, ஏற்கனவே நிலுவையில் இருக்குது அப்படிங்க. நிலுவையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நிலுவையில் இருக்குது. நீங்கள் விடியல் பயணம், மகளிருக்கு இலவசம், அப்புறம் நிறைய இருக்குல்ல, இளைஞர்களுக்கு 1000 அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் விட முக்கியமானது, மழைநீரை சேகரிக்க 5000 புதிய குளங்கள் 250 கோடி மதிப்பில் அமைக்கப்படும். இல்லை, கிராமப்புறங்களில் 500 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி 1500 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். இல்லை, இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான வேலைகள், ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகள். அப்புறம் கிராமப்புறங்களில் 170 கோடி செலவில் 45,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி. இது மாதிரி நிறைய இருக்குது என்கிட்ட. அப்புறம் ஊரகப் பகுதிகளில் வெளியேறும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் வகையில் 350 கிலோமீட்டருக்கு வடிகால் வசதிகள் மத்திய மாநில அரசு நிதியில், மத்திய அரசு கொடுக்குது, மத்திய அரசு கொடுக்கலம்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, அது ஒரு பக்கம். 431 கோடியில் நிறைவேற்றப்படும். இல்லை, இது மாதிரி ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை. ஆனால் இலவசமாக அள்ளி கொடுக்குறோம், இலவசம்னு கூட சொல்லக்கூடாது, பல விலையில்லா அப்படி இருக்குது. சரி, இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, 1900 பல ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் ராஜாஜி முதலமைச்சராக வரும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் சொன்னாரா? சொன்னதா என்னுடைய சிற்றறிவு இல்லை. ஆட்சிக்கு வந்தோடு மதுவிலக்கை அமல்படுத்தினார். மதுவிலக்கு அமல்படுத்துவதால் ஏற்படும் வருவாய் இழப்பை சரிக்கட்ட விற்பனை வரி என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் வாக்குறுதி அளிக்கலை முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி. கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சரார், ராஜாஜி பதவியிலேருந்து இறங்கிய பிறகு இவர் சிஎம்ஆர். அந்த எந்த பொதுக்கூட்டத்திலையுமோ சட்டப்பேரவையில் அவர் அறிவிக்கலை. ஆனால் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்கள் படிக்கணும், படித்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும், 4 வார்த்தை கற்றுக்கணும், படிக்கணுங்கிற இந்த திட்டத்துக்காக அவர் வாக்குறுதி அசம்பிளி கூட அனௌன்ஸ் பண்ணதாக தெரியல எனக்கு தெரியும். பின்னாடி செஞ்சுருக்கலாம், அது ஒரு பக்கம். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980 திடீரென அவர் ஆட்சி கலைக்கப்பட்டு வந்தார்ல, அப்போ எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. நான் என்னை ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தான் கேட்டார். ஆனால் அவர் அந்த 80 ஆட்சிக்கு வந்த பிறகு 140 சீட்டுக்கு மகத்தான வெற்றி அடைந்து பிரம்மாண்டமான விஸ்வரூபடுத்து வந்தபோது தமிழ்நாட்டுக்கு கிருஷ்ணா நதி நீர் கொண்டு வந்தார். சத்துணவு திட்டம், உலக அமைப்புகள் பாராட்டிய சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கி வர அதை மூட முடியல, அது நிறுத்த முடியல. அந்த அளவுக்கு பிற மாநிலங்கள்லாம் நிறுத்தியாச்சு, கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். காலத்தால் அழியாத திட்டம். அதே மாதிரி மத்திய அரசில் எடுத்து ஒரு அரிசி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது, போராடி வெற்றி பெற்றார். இதெல்லாம் வாக்குறுதியில், தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவே இல்லை.
புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் 91 ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி நான் சார் என்னுடைய நினைவு தெரிஞ்சு 90க்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதிகள் தந்துதான் அரசு கட்சிகள் தேர்தல் வாக்குறுதி வெளியிடுறது அதெல்லாம் ஒரு நீங்க 67 அண்ணா கொடுத்த பிறகு பெரிய அது வந்து பப்ளிக் மீட்டிங்கில் சொல்றாரு. இன்னும் இந்த தேர்தல் அறிக்கை பேம்ப்ளெட்ஸ் வெளியிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் கிடையாது. சரி, அது கூட கிடையாது. அறிவிச்சார், அது ஒன்று பக்கம் இருக்கட்டும். அது கூட தவறுன்னு சொல்ல, ₹1 நிச்சயம்னு பண்ணாரு. 3 படி லட்சியம்னு சொன்னார். கலைஞர் கருணாநிதி ₹1 1 கிலோ அரிசி அது தேர்தலுக்கு அப்புறம் தான் லட்சியம்னாரு. இல்ல அண்ணா தேர்தலுக்கு அப்புறம் தான் லட்சியம். அதைத்தான் நான் சொன்னேன். ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிதி நிலைமை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பேசினார்னு நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன், அதே மாதிரி 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது தொட்டில் குழந்தை திட்டத்தை பற்றி அறிவிக்கலை. ஆனால் ஆட்சிக்கு வந்தபோது நிறைவேற்றினார். காவிரி பிரச்சனைகளை அதாவது நடுவர் மன்ற தீர்ப்பாயத்து கெசட் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வர வாக்குறுதி கொடுக்கல, நிறைவேற்றினாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு காவிரி நீரை கொண்டு வந்தார் ஹெக்டேவோட பேசி. அதை பற்றியெல்லாம் அதைத்தான் சொல்ல வரேன். இருக்கு என்கிட்ட. அடுத்தது அதையும் சொல்கிறேன். அம்மா உணவகத்தை அறிக்கை கொடுத்ததில்ல. இது 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அட்டவணையில் இடம்பெற செய்தார்ல, அதை பற்றி சொல்ல. 7 பேர் விடுதலை குறித்து அவர் தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லாமல் செஞ்சு காட்டினாங்க. ஆக நீங்கள் சொல்கிறது முக்கியமில்லை, செய்வது தான் முக்கியம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேர்தல் அறிக்கையெல்லாம் ஜாலியாக வெளியிருங்க, படிக்கல ஜாலியாக நம்மலாம் விவாதம் பண்ணலாம். ஒன்றும் நடக்காது. ஓட்டு தான் போடும். ஓட்டு வந்து நீ என்ன பண்ணியோ அதுதான் பர்ஃபார்மன்ஸ். இதுவரை இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் மு.க. ஸ்டாலின் முழுக்க நிராகரிக்கவும் இல்லை. இப்போது 20% நிறைவேற்றிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே எல்லாம் சொல்லல, இன்னும் சிலவற்றுக்கு துவக்க விழா நடத்தியிருக்காங்க. அதுக்கான முழுமையான நிதி கொடுக்கல. ஒரு அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்காங்க. அந்த அறிவிப்புகளுக்கெல்லாம் இப்படி பெண்டிங்கில் மக்கள் ரெண்டாவது கேட்க மாட்டாங்களா? இவ்வளோ அறிவிப்புகளை கொஸ்டின் பண்ண மாட்டாங்களா? கேட்கணும். அது எப்படி கேட்பாங்க? ஓட்டு சீட்டு மூலமாக கேட்கும். ஓட்டு சீட்டு தான் இல்லை, இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துடுச்சு இல்லை, அதில் தான் கேட்கணும். கேட்பாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை காரணம் காட்டி மக்கள் வாக்களிக்காவிட்டால் ஆரோக்கியமான அரசியல்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி நண்பர் ராகவன் சொன்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் தேவையில்லாத செலவினங்களுக்கு காரணமாக இருக்கிற திட்டங்கள்லாம் தேவையில்லை. அவங்க சொந்தமாக உழைச்சிக்கிட்டா போகும். உழைச்சி அவங்களே இன்றைக்கு வந்து சார் சாதாரண ஏழைக்கூட ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ இலவசம்? நாம் தமிழர் சீமான் அந்த மாதிரி விஷயத்தில் தெளிவாக இருக்கார். அவர் நம்ம என்ன பிச்சைக்காரனா? தமிழக மக்கள் பிச்சைக்காரனா நினச்சிட்டு அந்த அளவுக்கு கேட்காரு. எனக்கு நாம் தமிழர் சீமானுடைய தேர்தல் அறிக்கை மனம் கவர்ந்திருக்கிறது. மற்றவர்கள் இதே எடப்பாடியாவது கொஞ்சம் சொல்லலாம், கேட்குறாங்க நிருபர்கள், இதுக்கு நிதிக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா உரிய வகையில் நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து எந்த வகையை ஏற்ற முடியுமோ என்று சொல்லிட்ட ஒரு காரணத்தையாக சொல்லிட்டார். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அது போன்ற இதுக்கு எப்படி நிதி திரட்ட போகிறோன்றத தகவல் இல்லை. நிதி ஒரு முக்கியமான பிரச்சனை. ராகவன் சார் இதுக்கு முன்னாடி அறிவித்த வாக்குறுதிகளுக்கு எல்லாமே நிதி இல்லை, எங்களுக்கு மத்திய அரசு நிதி தரல, தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி இல்லை அப்படின்லாம் சொன்ன ஸ்டாலின் அடுத்த ஒரு 500 வாக்குறுதிகளை நிதி இல்லாமல் மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி நடத்துவார்? அதாவது அவர் கொடுத்த மொத்த வாக்குறுதிகள் ஒரு 509. அவருடைய கணக்குப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் அதில் 320 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். அந்த மீதி சில வாக்குறுதி நிறைவேற்ற காரணம் எங்களுக்கு வந்து ஒரு சில திட்டங்கள்ல மத்திய அரசு நிதி அளிக்கல சார். இல்ல சார், 2000 ரூபாய் உரிமை தொகையை அதிகப்படுத்துகிற போது அதற்கான நிதி தமிழ்நாட்டில் இருக்குதா? நிதி இல்லை. அதான் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கடன் சுமை தான் அதிகரிக்கும். அவங்களுக்கு இப்ப தெரியாது, இவங்க வந்து ஆட்சி இருக்காங்க, இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாளைக்கு இவங்க போயிடுவாங்க, அடுத்த ஒரு ஆட்சிக்கு தான் அந்த கடன் சுமை தலையில விழும். அதனால நம்ம வாக்குறுதி தான் கொடுத்து வைப்போமே, வந்தா வரோம் வராட்டி போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஒண்ணு. இப்ப இந்த 2 கட்சிகளுமே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து
திமுக ஆக்குறதுல இந்த 8000 கூப்பன் அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு திட்டமா தான் இருக்கு. அதான் என்னன்னாக்க, இந்த மாதிரி ஏழைகளுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் போன்ற வாங்க முடியாத ஏழைகளுக்கு, அவங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு இந்த கூப்பன் நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலியமா என்ன ஆகும்னா, இந்த கூப்பன் போய் கடையில குடுத்து பணம் குடுப்பாங்க. அதனால ஒரு ஜிஎஸ்டி பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும். 2வது இந்த பொருள் சப்ளை பண்ற சிறு, குறு தொ தொழில் முனைவோர் பயனடைவர். அதனால ஒரு விதத்துல சார் கூடுதல் ஃப்ரிட்ஜு காசு அரசுக்கு சார் தேவை வந்து ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ் ஓவன் இதெல்லாம் சிறு குறு தொழில்களா சார்? எது ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ் ஓவன், வாஷிங் மிஷின். சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு இந்த அந்த தொழிலை நடத்தி விற்கிறவங்களுக்கு போய் சேரும். இல்லை இல்லை, அது அது எப்படி அது எப்படி போகும்? என்ன வகையில் போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருளா இருக்கலாம். அது ம். மாதிரி இதுக்கு அப்ப அங்க போய் சேரும். அதெல்லாம் சிறு குறு தொழில்களா? ஃப்ரிட்ஜ் சிறு தயாரிக்கிறது, தொழில் மூலமா வாஷிங் மிஷின் தயாரிக்கிறது, இதெல்லாம் சிறு குறு தொழில் பட்டியல்லையா வருது? இருக்கலாமே. இல்லை கேட்குறேன். சாதாரணமான எளிமையான மைக்ரோவேவ் பொருட்கள் ஓவன், வந்து அப்படித்தானே. இல்லை மைக்ரோவேவ் ஓவன்லாம் சிறு குறு தொழில்கள்லையா வருது சார்? இல்ல மைக்ரோவேவ்னா வராது. அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இருக்கு சார். லார்ஜ் ஸ்கேல் தொழிலாளர் இருக்காங்க. அதே வந்து மீடியம் ஸ்கேல்ல தயாரிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ வாங்குறவங்களுக்கு அந்த தொகை போய் சேரும். ஸோ எப்படியும் அரசு பணம் திரும்ப வந்து நிறுவனங்களுக்கோ, திரும்ப ஜிஎஸ்டியா அரசுக்கோ வந்து சேருங்கிற கணக்குல தான் அவங்க இந்த திட்டத்த போடுறாங்க. இதனால இந்த நிறுவனங்கள் தானே சார் நிறைய பயன்பெறும். இப்போ ஒரு பெரிய ஆ, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல இருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த நிறுவனங்கள் தானே பயன்பெறும். ஆமா. நிறுவனங்கள் தான். அப்ப அந்த நிறுவனங்களை பெனிஃபிட் பண்ற மாதிரி தானே இது அரசு செய்யுது. அரசே ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நீங்க இந்த கடையில போய் வாங்குங்கன்னு சொல்லும் போதும் யாருக்கு பயன் அதிகம்? இல்ல கடைக்காரங்க நிறுவனங்களுக்கு தான் பயன் அதிகம். அத வந்து அதையும் அரசே தயாரிச்சு குடுக்க முடியாது. இல்லை இதுக்கு முன்னாடி வண்ண தொலைக்காட்சி கொடுக்கும்போது ஜெயலலிதா மிக்ஸி, ஃபேன், கிரைண்டர் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க? அது வந்து நல்ல கம்பெனி ப்ராடக்ட் அவங்க ஒண்ணும் குடுக்கலையே அவங்க. கம்பெனி ப்ராடக்ட்டே குடுக்கல. அவங்க வந்து ஒரு விலை குறைந்த மலிவான மிக்ஸி, கிரைண்டர் தான் குடுத்தாங்க அவங்க. அதனால வந்து நம்ம பெரிய பெரிய பெரும் முதலாளிகளுக்கு இது சாதகமா இருக்கும்னு நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. சரி சார். இப்போ ஒரு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னா ஒரு 25,000 ரூபாய் வேணும். 8,000 ரூபாய் வச்சு எப்படி வாங்க முடியும்? மீதி கடன் வாங்குவாங்களா? மீதி கடன் வாங்குறது இல்ல சார். அவங்க வந்து இப்ப வருமான வரி செலுத்தாத ஒரு குடும்பத்துக்கு, ஏழை குடும்பத்துக்கு ஏதாவது வேணும்னாக்கா, அவங்க வந்து ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ இல்லதான் சார். நீங்க இன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்கு விலை 25. வாங்கிக்கலாம் தான். தவிர எல்லாரும் போய் இப்ப ஃப்ரிட்ஜ் வாங்க போறது இல்ல. ஒண்ணு. அதை என்ன பண்ணுவாங்க? அந்த 8,000 ரூபாவை வாங்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த கூப்பனை என்ன பண்ண முடியும்? ரிட்டர்ன் பண்ணிடலாமா? இல்ல கூப்பன் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் சார். அது ஒரு ஏழை வீட்ல வந்து இன்னைக்கு ஒரு மிக்ஸி கிரைண்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். வரி கட்டாத ஒரு பெண்மணியை சார்ந்த குடும்பத்துல இல்ல வந்து நான் அதான் சார் மிக்ஸி கேட்குறேன். கிரைண்டர் இருக்குன்னா, ஒரு மிக்ஸி வாங்கிட்டாங்க. ஒரு அந்த மிக்ஸி ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க. வாங்கலாம்னு ஒரு ஆசை இருக்கும். இல்ல நான் என்ன கேட்குறேன்னா 4,000 ரூபாய்க்கு ஒரு மிக்ஸி வாங்கிட்டாங்க சார். மீதி 4,000 ரூபாவை அந்த நிறுவனம் திருப்பி கொடுத்துருவாங்களான்னு கேட்குறேன். குடுக்க மாட்டாங்க. வேற ஏதாவது பொருள் வாங்கிப்பாங்க. ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்கிப்பாங்க. அது சரி. மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர, அதுக்கு மீதி 2,000 ரூபாய் இருக்கு சார். நான் கேட்குறேன் சார். ஒரு மிக்ஸி வாங்கிட்டு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு ஒரு 2,000 ரூபாய் மீதி இருக்கு. அந்த 2,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? அதையும் அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது வாங்கி தான் ஆகணும். அப்ப அந்த மக்களை தேவையில்லாமல் ஒரு செலவுக்கு அவங்களுக்கான தேவையான பொருளை இது பண்ணிக்குவாங்கல்ல சார் அந்த காசை கொடுத்தா. இந்த 8,000 ரூபாவை கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்களா அவங்களுக்கு தேவையான கடையில்? ஏன் அதை கூப்பனாக கொடுக்கணும்? இன்சிஸ்ட் பண்ணணும். ஏன் நீங்கள் இந்த பொருளை இந்த கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு ஏன் இன்சிஸ்ட் பண்ணணும்? இல்ல, இந்த குறிப்பிட்ட கடையில போய் வாங்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களே. அந்த இல்லை அப்போ அந்த கூப்பன் நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் கூப்பன் கொடுக்குற சிஸ்டத்தை பார்த்துருப்பீங்க. எந்த கடையில் வாங்கணுமோ அந்த கடையில் உள்ள கூப்பன் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமா. அதுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த கடையில இதுக்கு நீங்கள் ஏன் 8,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டுறக்கூடாது? உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு. நீங்கள் இந்த பொருளை வாங்கணும்னு ஏன் இன்சிஸ்ட் பண்ணணும்?
அது நீங்க அந்த பொருள்களை வாங்குகிறீர்களா என்பதை உறுதி செய்யும் அது. இல்ல சார், வாங்க வேண்டாம்ல. இப்போ 8,000 ரூபாவை நீங்க குடுத்தா அவங்க கல்வி செலவுக்கு கூட யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. அவங்க வீட்ல பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் சார். பேசிக் ராகவன் சார், ஒரு சின்ன விஷயம் தான். அவங்க வீட்ல அவங்க பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். இந்த மே மாசம் 1ஆம் தேதி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த நேரத்துல அவங்க 8,000 ரூபாய் கொண்டு போய் வாஷிங் மிஷினோ மைக்ரோவேவ் ஓவனோ ஒரு ஏழை வாங்க முடியுமா சார்? இல்ல அது பண்ண முடியாது. அப்ப என்ன சார் அரசு பண்ணியிருக்கணும்? நீங்க வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ கிரைண்டரோ அதுதான் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கூப்பன். இல்ல ரொம்ப ப்ளீஸ். இல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ராகவன் சார், உங்க வீட்ல ஒரு பையன் படிக்கிறான். மே மாசம் உங்களுக்கு 1ஆம் தேதி ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், காலேஜ்ல ஃபீஸ் கட்டணும். இந்த 8,000 ரூபாய் கூப்பன் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? அந்த கூப்பனை கொண்டே கொடுத்து நீங்க ஃபீஸ் கட்ட முடியாது. ஏன் அப்ப அப்படி கொடுத்திருக்காங்க ஒரு அரசு? இது இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கறதுக்காக கொடுக்கப்படுகிற கூப்பன். சார், அது கடன்ல இருக்காங்க சார். இல்லத்தரசிக்கு தாம் பையன் படிக்கிறது முக்கியமா, தன் பொண்ணு காலேஜ்ல படிக்கிறது முக்கியமா? கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதையும் நம்ம முடிச்சு போட முடியாது சார். எந்த காலேஜ் உதவித்தொகையை வச்சு காலேஜ் ஃபீஸை கட்டிட முடியுமா சார்? அது கட்ட முடியாது சார். கூப்பன் அதாவது சார், இது அந்த அவங்கள ஒரு தத்தளிக்க வைக்கிற. பக்கத்து வீட்டில் கடன் வாங்க போவாங்க சார். நீங்கள் ஒரே ஒரு ஃபீலாக நினச்சிக்கோங்க. பக்கத்து வீட்டில் என் பையனுக்கு காலேஜுக்கு கடன் வாங்க போவாங்க. அதே நேரத்தில் வீட்டில் ஒரு புது ஃப்ரிட்ஜை கொண்டு வச்சா அது எப்படி சார் இருக்கும்? ஒரு காமன் பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு அரசு திங்க் பண்ணணுமா சார்? இந்த கூப்பனை விற்கலாம். 8,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இந்த கூப்பனை நீ வச்சுக்கன்னு சொல்லி வேணா கொடுத்துடலாம். அப்போ இங்க என்னன்னா ஒருத்தரே 10 கூப்பனை வாங்கிக்கலாம். அதுதான் நடக்கும். அது ஊழலுக்கு வழிவகுக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம். நன்றி பாக்கி சார். கலைஞர் கருணாநிதி 1991 அவர் ஆட்சியில் இருந்தார். ஜனவரி மாதம் ஆட்சியில் இருந்தார். அப்போது பட்ஜெட் தொடர் ஆரம்பிக்க இருந்தது. அதற்குள் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைத்த உடனே தேர்தலை எதிர்கொண்டார். திமுக கழகம் தேர்தலை எதிர்கொண்ட போது இதே மாதிரி தேர்தலில் அறிக்கையை வெளியிட்டார். அப்போ அவர் சொன்னது நினைவு வருகிறது. நாங்கள் ஆட்சியில் நீடித்திருந்தால் எங்களது வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் அறிவிப்பதாக இருந்த பல திட்டங்களை வாக்குறுதிகளாக இப்போது தருகிறோம். அதாவது ஆட்சியில் இருந்தால் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணால் ஓரளவேனும் நிறைவேற்றுவார்கள். இப்படி இருந்தோம் அவர் அரசியலுக்காக சொல்கிறார், எங்களை ஆட்சியை விட்டு கவுத்துட்டாங்க பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு இருந்தோன்றது அது அரசியல் பார்வை. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட இருந்த திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக கலைஞர் கருணாநிதி சொன்னார். இப்போது தேர்தல் அறிக்கையாக வெளியிடப்படுகிற எதுவுமே பட்ஜெட்டில் இடம்பெறுவதில்லை. பெரும்பாலான திட்டங்கள் இடம்பெறுவதில்லை. முரண்பாடு பாருங்கள். இந்த ஐரனின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாருங்கள், முரண்பாடு முழுக்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த கடந்த முறை இந்த 500 கணக்கான தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை சொல்லி அதில் நிறைவேற்றவர் இல்லைன்னு எதிர்க்கட்சிகள் புகார்கள் சொல்லிகிட்டே இருந்தபோது ஒரு கட்டத்தில் ஆளும் தரப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதுதான் பொறுப்பற்ற செயல். எங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நிதி நிலைமை கஷ்டமாக இருக்கே, இல்லை அரசியலுக்காக மத்திய அரசு கொடுக்கல, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்தது டிஆர் பாலு தலைமையிலான நான் பேரை சொல்லிட்டேன், பேரை சொல்லலை, குறிப்பிட்ட மூத்த தலைவரோட தலைமையிலான குழு, நீங்கள் தேர்தல் அறிக்கை குழுவை தான் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் என்று ஒரு சில அரசியல்வாதிகள் பொது வெளியில் கேட்டாங்க. அது ஒரு பொறுப்பற்ற தன்மை. இதெல்லாம் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு தன்மை இருக்குது. எந்த கட்சி சொன்னாலும் ஒன்று அப்போவே அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும், அல்லது சரி இப்படி சொல்லிட்டாங்களோ அதுக்கு என்ன சாதகமாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி இல்லாமல் நிறைவேற்ற இயலாத பல திட்டங்களுக்கு இப்படி ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போது இன்னொரு விஷயம், பேருந்து போக்குவரத்து தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பலருக்கு இது தரலை, ஓய்வு பலன்கள் எதுவும் கிடைக்கல, தரப்படலை. அதுவே அந்த ஃபண்டே பல நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போது கூட பல நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற தொகை பட்டியலினத்தவர்களுக்கு சேர வேண்டிய தொகையிலேருந்து தரப்பட்டதுன்னு. ஸோ இவங்க எல்லா திட்ட வாக்குறுதிகளும் நிறைவேற்றினாலும் அது சரி, கடன் வாங்குகிற மத்திய அரசு ஏதோ ஒன்று இருந்தால் கூட
மற்ற திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்தை எந்த கட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன செய்ய போகிறாள் என்கிற மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறேன். நன்றி நன்றி பாக்கி சார். 8000 ரூபாய் கூப்பன், முடியாத இலவச லிஸ்ட், பீதியில் இருக்கா திமுக என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் ராகவன், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.